சாத்தி ஐயா அவங்களை பேசுறதுக்காக அழைக்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி, குரு அவர்களை வணங்கி, 33 தேவர்கள் அவர்களை வணங்கி, இந்த ராமாயணத்தில் சீதாராமன்னு சொல்லுவாங்க. அதில் சீதா அம்மா வந்து ராமரை கேட்டாங்களாம், என்ன சீதாராமன் என் பேரை முன்னாடி சொல்கிறாங்க எல்லாரும், உங்கள் பேரை முன்னாடி சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கு ராமர் சொன்னாராம், அடுத்த அவதாரம் நம்ம ஒன்று எடுக்க போகிறோம், அதில் வந்து உன் பேரை நான் ராதைன்னு வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ என்னாச்சு, சொல்லிட்டாராம். அந்த அம்மா ஒத்துக்கிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவராக என்ன நினச்சிக்கிட்டாராம், இது யூடியூப்பில் பார்த்த தகவல். இந்த அம்மா என்ன சொன்னா, இவர் என்ன நினச்சிக்கிட்டாராம், கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணர் அப்படி கூப்பிட போகிறாங்க ஜனங்கள்லாம். அப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியலன்னு சொல்லி கிருஷ்ண பகவான் நினச்சிக்கிட்டாராம். அது மாதிரி அந்த ராதை கிருஷ்ணர் அவர் சார்பாக இந்த திருத்துறைப்பூண்டி ஓய்வு ஆசிரியர் அவர்கள் வந்து இந்த மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உதவியாக இந்த மண்டப ஓனர் உதவி செஞ்சுருக்காங்க. நம்மளுடைய உடன்பிறப்பு அப்படின்னா அவர் தான் உடன்பிறப்பு, பங்காளி மாதிரி அவர் தான் நம்மளை அந்த மேடையில் ஏற்றி நிற்க வச்சு இந்த யூடியூப்லாம் பார்க்க வச்சு விளம்பரம்லாம் படுத்தியிருக்காரு. அதனால் அவருக்கும் ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இது வந்து ஏற்றுக்காத உங்கள் விருப்பம். ஐயா காவல்துறை ஐயா வந்து என்ன பண்ணார், பேசி முடித்ததுக்கப்புறம் நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுங்கன்னாரு. நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், நான் பேசுகிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க. நான் வந்து வேதாரண்யத்தில் 2012 15 வரைக்கும் அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவங்க, அவங்களுடைய அந்த மேடம் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தங்கச்சி புதுக்கோட்டையில் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓவர் தண்ணி மது போதை, அவர் ரொம்ப சீரியஸ், எஸ்ஆர்எம்மில் திருச்சியில் அட்மிஷனில் இருந்தாங்க, ஐசியூவில் இருக்காங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, காலைல 5:30-6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க, இவர் வந்து ஓவராக போதை போட்டு என் தங்கச்சிக்கும் உதவியாக இல்லை, தங்கச்சி பிள்ளைங்களுக்கும் உதவியாக இல்லை, இவருக்கு பணம் செலவழித்து காபந்து பண்ணாக்கா இவரை பிழைக்க வைக்க முடியும், பிழைக்க வைக்கலாமா, பிழைச்சிக்குவாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன், இந்த தகவல் சொன்ன அடுத்த செகண்டே இப்போ சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி ஜாமக்கோல் போட்டேன். ஜாமக்கோட்டில் 1:05 வந்துருச்சு ஆரோட எனக்கு ரைட்டு க்ரீன் சிக்னல் கிடச்சி போச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், அடுத்தது உங்கள் 4 பேருடைய டேட்டா பற்றியும் கொடுங்க, நான் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு 4 பேருடைய டேட்டா பற்றி டயத்தை கொடுங்கன்னு. அவங்க 4 பேரோட டேட்டா பற்றி அவங்க தங்கச்சி வந்து மனசுலேயே வச்சுருக்காங்க. அவங்க தானே மனைவி, அவங்க பிள்ளைங்க 2 பேர் சொன்னாங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்ணேன், நான் சிஸ்டத்தில் இந்த திருமண பொருத்தத்தில் 2 ஜாதகத்தை போடலாம், அதை போட்ட உடனே ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் ஜாதகத்தை போட்டேன். அது ஓகே, தெரிஞ்சு போச்சு என்ன காரணம் அப்படிங்கிறது. அடுத்து இந்த பிள்ளைங்க 2 பேர் ஜாதகத்தை அதில் போட்டேன், அதுலேயும் என்ன காரணங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு கொடுத்துருக்க டைம் 5 நிமிஷம் தான், நான் முழு விவரம் சொல்ல முடியாது, ஷார்ட்டாக சொல்கிறேன். தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். அந்த பிள்ளைங்க 2 பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். இந்த அம்மாவுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். அவர் தான் ஐசியூவில் இருக்கார், அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு வேறு மாதிரி ஒரு பரிகாரம் சொன்னேன். அது என்ன பரிகாரம் சொன்னேன், நான் எதை வச்சு சொன்னேன் வந்தேன் அப்படிங்கிற சமாச்சாரத்தை இவங்க வந்து யூடியூப்பில் வந்து போடும்போது கீழே என்னுடைய நம்பரை போடுவாங்க. நான் இப்போ நம்பர் சொல்ல விரும்பலை, நான் வந்து விளம்பரத்துக்கு விரும்ப மாட்டேன். பட் அவங்க விளம்பரப்படுத்திட்டாங்கன்னா, அவங்க தான் இப்போ என்னை வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கார் உடன்பிறப்பு. அதனால் வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனில் பேசுங்க. ஃபோனில் தான் 28 நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, ஃபோனில் பேசுகிறதுக்கு காசு இல்லை, எப்போ வேணாலும் பேசுங்க. நான் எந்த சூட்சுமத்தை வச்சு நான் அதை கண்டுபிடிச்சேன், அது என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தை நான் உங்கள் ஃபோனில் பேசுவோம். சாதாரணமாக இப்போலாம் மேடையிலலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து பேசுகிறதுக்கு 2 கேபியில் பேசுகிறதுக்கு எங்கள் ஐயா ஒருத்தர் இருக்கார். அதனால் நம்ம வந்து இதை சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஃபோனில் பேசுங்க, நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். திருச்சியிலிருந்து வருகை புரிந்த சாத்தி ஐயா அவங்க நான் சொன்ன 5 நிமிஷத்துக்குள்ளே உரையை முடித்து எங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, இருக்கிற சோதிட அன்புகளுக்கு சரி, ஓகே. அவர் வந்து பொழைச்சிக்கிட்டாரு, நல்லா இருக்கார், இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்கார். அந்த தகவல் சொல்லணும்ல உங்களுக்கு. அவர் பொழைச்சிக்கிட்டாரு, நல்லா இருக்கார், இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு உதவியாகவும் இருக்கிறார். அவர் நானும் இப்போ கருத்தரங்க நடத்துறதுல பொழைச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் பேசியிருக்காரு, சந்தோஷமான விஷயம். ரைட், ஓகே, தேங்க்யூ.